அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீங்கள் எல்லாரும் அறிந்த ஒரு விடயம், சென்ற தினங்களில் ஏறாவூர் அஸ்ரப் வித்தியாலயத்தில் 5ஆம் ஆண்டு புலமை பரீட்சையில் மாற்றுத்திறனாளிகள் அந்த இதில் 64 புள்ளிகள் வெட்டு புள்ளிகளுக்கு மேல் 66 புள்ளிகளை பெற்ற எங்களோட அப்துல்லா பற்றி நான் சில அறிமுகத்தை எனது முகநூலிலும் மற்றது யூடியூப் சேனல் ஈவிஆர் ஸ்டாரிலும் நான் செய்திருந்தேன். அந்த அடிப்படையில் அக்கரைப்பட்டு ஏகேபி நியூஸ் நிறுவனம் அவங்க சில இவருக்கான உதவிகள், அதாவது இவருக்கான அந்த எனது பதவியை பார்த்து அத்தோடு அவர்கள் அவர்களுக்கு தெரிந்தவர்கள் கூடவும் அந்த பதிவை பரப்பியதன் மூலமாக, அதாவது அக்கரைப்பட்டு வெளிநாட்டில் வசிக்கின்ற கணவந்தர்கள் 2 பண வசதியை செய்திருக்கிறாங்க. அதாவது அந்த நிதியை ஏகேபி நிறுவனத்தினர் வந்திருக்கிறாங்க. அந்த வகையில் எங்களோட இன்றைய நிகழ்வு, அதாவது இன்றைக்கு அந்த குழுமம் வந்திருக்கிறாங்க. அந்த குழுமத்தில் ஏறாவூர் நகர பிரதேச சமூக சேவை உத்தியோகத்தர் நஜ்முதீன் சாரும் கலந்திருக்கிறாங்க. அத்தோடு ஏகேபி நியூஸ் நிறுவனத்தினர் இர்ஃபான் சாரும் கலந்திருக்கிறாங்க. மற்றது இவருக்கான பண உதவியை வழங்குவதற்காக ஹாசிம் சார் ஓய்வு பெற்ற துறைமுக உத்தியோகத்தர் மற்றும் சீடுகளை வழங்குவதற்காக வைசல் ஓய்வு பெற்ற துறைமுக உத்தியோகத்தர் அவர்கள் எல்லாம் இந்த நிகழ்வுகளை இன்றைக்கு பங்கு பெற்றிருக்கிறாங்க. உங்கள் எல்லாரும் நீங்கள் அறிந்த விடயம் என்னவென்றால், இவர்கள் சில தேவைகளை பற்றியும் நான் இந்த முகநூல் வாயிலாக நான் அறிமுகப்படுத்தியிருந்தேன். அதற்கூடாக அந்த அக்கரைப்பட்டில் இருக்கிற வெளிநாட்டில் இருக்கிற 2 தனவந்தர்கள் பண வசதியை செஞ்சிருக்கிறாங்க. அதை இன்றைக்கு வழங்குவதற்காகவும், மற்றது இந்த அப்துல்லாவுக்கு இன்னும் சில தேவைகள் இருக்கின்றது. அதாவது இவர் சென்ற 5ஆம் ஆண்டு புலமை பரீட்சையில் அஸ்ரப் வித்தியாலயத்தில் தான் அந்த பரீட்சையை எழுதினவர். அதுக்கடுத்தது 6ஆம் ஆண்டுக்காக மாக்காமாக்கார் ஸ்கூலுக்கு செல்ல இருப்பதால் அவர் செல்ற தூரம் 2.5 கிலோமீட்டர். அந்த தூரத்தின் அடிப்படையில் தான் இவருக்கு ஒரு, அதாவது தேவையாக இருப்பது சார்ஜர் பைக் கொண்டு. அந்த தேவையும் இதற்கூடாக நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். மற்றது இந்த அதாவது நிதி உதவி வழங்குவதற்காக ஹாசின் சார் இருக்கிறாங்க. அவங்க இந்த மாணவருக்கு அப்துல்லாக்கு, என்னமா அப்துல்லா அப்படித்தானே, நாங்கள் உங்களை சந்திச்சோம் தானே. அந்த வகையில் சார் ஹாசின் சார் இருக்கிறாரு. அவர் இந்த மாணவனுக்கு நிதி உதவியை வழங்கி வைப்பார். மற்றது அருகில் நஜ்முதீன் சார் இருக்கிறார், எஸ்எஸ்ஓ. அடுத்தது பைசல் ஹாசின் சார் இருக்கிறாங்க, அந்த ஹாசின் சார் இருக்கிறாங்க, அந்த பைசல் இருக்கிறாங்க. மற்றது அந்த மாணவனுடைய மூத்தப்பாவும் இருக்கிறாங்க. பாப்பா வெளியில் வைத்தாரனே. இந்த நிகழ்வை பார்த்துருப்பீங்க, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. சார் நீங்கள் அந்த நிதி உதவியை வழங்கி வைக்குமாக தாழ்மையாக வேண்டுகிறேன். சரி சரி. மற்றது ஃபைசல் சார் இந்த சீடிகளையும் இந்த இடத்துல வழங்கி வைக்கிறோம். ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு. வாங்க சார். மிகவும் சந்தோஷமான ஒரு நிகழ்வு. அப்துல்லா அப்படித்தானே, சந்தோஷம் தானே உங்களுக்கு? மற்றது பண நிதி உதவியை எங்களோட சார் வழங்கி வைப்பாரு. மற்றது ஏகேபி இந்த இடத்துல நான் யாருக்கு, அதாவது நான் முகநூல் வாயிலாக தெரியப்படுத்திய அந்த இதை பதிவை கொண்டு இதை இந்த சில உதவிகள் கிடைப்பதற்காக ஏகேபி நிறுவனம் எனக்கு இந்த உதவிகள் கிடைப்பதற்கு உதவியாக இருந்திருக்கிறாங்க. அவங்களே நான் அந்த இடத்துல தெரியப்படுத்தினேன். அதாவது இர்ஃபான் சார் அவர்களையும் அந்த குடும்பம் தான், மற்றவங்க அந்த குடும்பத்தை சேர்ந்தவர் தான் இவங்க. அதை இந்த இடத்துல நான் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து இந்த இடத்துல முடித்துக்கொண்டு, மற்றது ஹாசின் சார் அவர்களையும் ஓய்வு பெற்ற துறைமுக உத்தியோகத்தர், ஃபைசல் சார் அவர்கள் ஓய்வு பெற்ற துறைமுக உத்தியோகத்தர், அருகில் இருக்கிற எங்களோட சார் எல்லாருக்குமே தெரிஞ்சிருப்பீங்க, சமூக சேவை உத்தியோகத்தர். மற்றது அதே நேரத்தில் இந்த இடத்துல எங்களை சேரவங்க இந்த மாணவனை பற்றி ஒரு சில
வசனங்களை பேசுமாறு நான் தாழ்மையாக பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எங்களது ஏறாவூர் பிரதேசத்திலே அதுவும் குறிப்பாக மாற்றுத்திறனாளியாக இருக்கின்ற எங்களது அன்புக்குரிய மாணவன் அப்துல்லா அவர்கள் மிக சிறப்பான முறையிலே கடந்த 2024 ஆண்டு நடைபெற்ற புலமை பரிசில் பரீட்சையிலே அவர்களுக்காக வழங்கப்பட்ட அந்த வெட்டுப்புள்ளி 64ஆக இருந்தது. அவருடைய அந்த எக்ஸாமில் அவர் ஷிட் பண்ணி கிட்டத்தட்ட 66 புள்ளிகளை பெற்று இந்த பிரதேசத்துக்கும் இந்த மாவட்டத்திற்கும் பெருமை சேர்த்து தந்துள்ளார். குறிப்பாக சொல்ல போனால் இந்த மாணவன் கற்ற பாடசாலை குறைந்த பாடசாலையாக இருந்தாலும் ஏதோ ஒரு வகையிலே அவருக்கு கற்பித்த ஆசிரியர், அதிபர் உட்பட அந்த பாடசாலை சமூகம் எடுத்துக்கொண்ட அந்த முயற்சியின் பலனாக அவருடைய அந்த திறமை வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த வகையில் இவருடைய விடயங்களை பற்றி கடந்த சில வாரங்களாக முகநூல் வாயிலாகவும் யூடியூப் சேனல் மூலமாகவும் பல்வேறுபட்ட தகவல்கள் சொல்லப்பட்டு வருகின்றது. நானும் கடந்த வாரம் ஒரு சமூக மட்ட அமைப்பினுடைய நிகழ்வு ஒன்று இங்கே நடைபெற்றது. அந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருந்தேன். அவருக்கு தேவையான பாடசாலை உபகரணங்களை அந்த அமைப்பு வழங்கியிருந்தது. இருந்தாலும் எங்களது அன்புக்குரிய அஜீஸ் அவர்கள் அவருடைய அந்த முகநூல் வாயிலாக இந்த மாணவரை பற்றிய செய்திகளை அவருடைய முகநூல் மூலமாக அறியப்படுத்தியிருந்தார். அந்த அறியப்படுத்தலினூடாக அல்லது அந்த தெரியப்படுத்தலினூடாக நான் நினைக்கின்றேன் அக்கரைப்பற்றைச் சேர்ந்த 2 சகோதரர்கள், அதுவும் குறிப்பாக ஏகேபி நிறுவனம் அந்த விடயத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தி 2 சகோதரர்கள் மூலமாக அந்த நிதி உதவி வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த நிதியினை வழங்குவதற்காக அக்கரைப்பற்று பிரதேசத்திலிருந்து இந்த ஏகேபி குழுமத்தினர் மிகவும் சிரமத்துக்கு மத்தியிலே இந்த வெயிலும் பாராமல் வெயில் காலங்கள் இருந்தாலும் ஓரளவுக்கு வெயில் இருந்தாலும் அதையும் பொருட்படுத்தாமல் அவர்கள் நேரடியாக இந்த மாணவனுடைய வீட்டிற்கு வந்து இவ்வாறான அந்த நிதி உதவி மற்றும் பரிசு பொருளை வழங்கியமைக்காக நான் பிரதேச செயலகத்தினுடைய சமூக சேவை உத்தியோகத்தர் ரீதியிலே உங்களை மனமுகர பாராட்டுகின்றேன், வாழ்த்துகின்றேன். குறிப்பாக இவ்வாறான விடயங்களை நீங்கள் அவருடைய அந்த மாணவனுடைய இல்லத்தை தேடி மிக தூரத்துக்கு, அதாவது ஏறாவூரிலிருந்து கிட்டத்தட்ட 3-4 கிலோமீட்டர் அந்த கெப் இருந்தாலும் நீங்கள் தேடி வந்து இந்த சகோதரனுடைய அந்த முகநூலை பார்த்து இவ்வாறான விடயங்களை செய்தது உண்மையாகவே பாராட்டாமல் இருக்க முடியாது. எனவே உங்கள் அனைவருக்கும் இந்த இடத்திலே நான் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த மாணவனுடைய எதிர்கால கல்வி நடவடிக்கைக்காக வேண்டி நாளைக்கு புதிதாக இவர் 6ஆம் ஆண்டு படிப்பதற்காக மாக்கார் தேசிய பாடசாலைக்கு செல்ல இருக்கின்றார். இவருடைய வீட்டிலிருந்து கிட்டத்தட்ட 2 அல்லது 2.5 கிலோமீட்டர் அந்த பாடசாலை அமைந்திருக்கின்றது. இவருக்கு தேவையாக இருந்த எங்களது அன்புக்குரிய சகோதரர் அசி சொன்ன மாதிரி அவருக்கு ஒரு சார்ஜர் பைக் ஒன்று தேவையாக இருப்பதாக குறிப்பிட்டார். உண்மையாக அவ்வாறான அந்த விடயத்தை நிறைவேற்றி கொடுப்பதனூடாகவும் அவருடைய எதிர்கால கல்வி வளம் பெறுவதற்கான ஒரு வாய்ப்பாக அமையும். எனவே இவ்வாறான அந்த வேலைகளை நீங்கள் செய்து இவருக்கு நேரடியாக இவ்வாறான உதவிகளை செய்தமைக்காக நான் மீண்டும் ஒரு தடவை உங்களுக்கு நன்றியையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த மாணவன் எதிர்காலத்திலே அவருடைய உயர்கல்வியில் சிறப்புற்று விளங்க வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்தித்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி. கிடைத்த அனைவருக்கும்